ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவே நமக்கு மிக சிறந்த ரோல் மாடலாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு நிஜத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 338வது ஒரு சத்தியம், சவாலே வாய்ப்பு. சரிங்களா? நீங்கள் இதில் அகுவாக புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்க, வாழ்நாளெல்லாம் சவால்களே யாருக்கு? இயேசு கிறிஸ்துவ. எங்கே போனாலும் சேலஞ்சு தான், எங்கே போனாலும் என்னது? பிரச்சனை தான். சரிங்களா? வாழ்நாள் எல்லாம் சவால்களே, எனவே வாழ்வெல்லாம் வழியெல்லாம் வாய்ப்புகள். சொல்லுங்க, நீங்க சந்திக்கிற அத்தனை சவாலும் உங்களுக்கு வாய்ப்புகள். ஏற்கனவே நாம் 2 செய்தி வெளியிட்டு இருக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டோம், எப்படி பிரச்சனை எல்லாமே வாய்ப்பு தான் என்று கற்றுக்கொண்டோம். எலிசாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் நீங்கள் வாய்ப்பாக மாற்றி கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, என்னுடைய செய்தியை நீங்கள் 100 செய்தி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. எனவே என்னுடைய வியூவர்ஸில் அநேகர் சரித்திரம் படைக்க போகிறீர்கள். யாரை போல? எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, ஆட்டு இடையனை போல, வேற யாரை போல? பவுல் அப்போஸ்தலனை போல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை சவால்களையும் வாய்ப்புகளாக பயன்படுத்த போறீங்க. எனவே நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. போன செய்தியிலே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்க வைக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முதலாவது ஆசீர்வாதம் தேவனுக்கு. என்ன அவருக்கு ஆசீர்வாதம்? நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு நாம் காண்பிக்கிறோம். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, அந்த பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை. மூன்றாவது, உன்னுடைய பெயர் பெருமைப்படுகிறது. ரைட்? நான்காவது, நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்தார் அறிந்து கொள்ள போகிறார்கள். இப்படி இந்த 4ஐயும் நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் எப்படி வாய்ப்புகளாக பயன்படுத்தி இந்த 4 ஆசீர்வாதங்களையும் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தார் என்று ஆவியானவர் நமக்கு இன்னும் ஒரு 25 நிமிடங்கள் கற்றுத்தர போகிறார். இது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது பாருங்களேன், பற்றாக்குறையை எப்படி தீர்த்து வைத்து அதை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டா, எப்படி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போகிறார். அப்போது அங்கே உங்களுக்கு தெரியும், திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஃபஸ்ட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க இந்த 12 பேரும். இப்போ உள்ள பாஸ்டர்னா என்ன நினைப்பாங்க? அட பாவிகளா, போய் இந்த வீட்டுக்கா கூட்டு வந்தீங்க? நான் ஜோம் பண்ணணும் அல்லது நான் காத்திருக்கணும் இவங்க திராட்சை ரசம் ரெடி பண்ணி வரைக்கும்? ஐயா, அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இட்ஸ் so simple dearly beloved. எந்த பற்றாக்குறையும் போக்குவது எளிதான காரியம். ஏன் அது எளிது என்றால், நேச்சுரல் வேல தீர்வு கொடுப்பது கஷ்டம், சூப்பர் நேச்சுரல் வேல தீர்வு கொடுப்பது எளிது. அந்த கல்யாண வீட்டு பிரச்சனை எப்படி தீர்த்தார்? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் அல்லது பிராக்டிக்கலாக சிந்திக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை போல சிந்திக்கிற நபராக இருந்தால் யூதாஸ் காரியத்தை கூப்பிட்டு என்ன செய்வார்? எவ்வளோப்பா காசு இருக்கு? $1000 இருக்கு, ஓடி போங்க, கூட பேதுருவையும் கூட்டிட்டு போ. என்ன செய்யுங்க? சீக்கிரம் ஒரு 100 கிலோ கிரேப்ஸ் வாங்குங்க, ஒரு 25 கிலோ சுகர் வாங்குங்க. எப்பா, நீங்கள் எல்லாரும் இந்த தண்ணி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? கற்சாடி இருக்குது, இது நிரப்பி ரெடியாக வைங்க, வந்த உடனே ஜூஸ் இடுங்க. அது கஷ்டம், டிலே ஆகுங்க. ரைட்? எவ்வளோ பெரிய கூட்டம்! அந்த கூட்டத்தில் எவ்வளவு எளிமையாக அந்த ஒரு பற்றாக்குறையை வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார். சிந்தித்து பாருங்க.
ஆமே. இங்க பார்த்தா கற்சாடி இருக்கு, இங்க பார்த்தா தண்ணி இருக்கு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அங்க பார்த்தா 5 அப்பம் 2 மீன் இருக்கு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வாய்ப்புகள் குவிந்து கிடைக்கின்றன. அது உங்களுக்கு வாய்ப்பு மாதிரி தெரியாது, பிரச்சனை மாதிரி தான் தெரியும். மனம் திரும்புங்கள் அருமையானவர்கள். நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் வாய்ப்புகளா? ஆமாம் 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 என்று நான் 1000 ஆமாம் போடுவேன். என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போயிட்டு 20 வருஷம் ஆச்சு. இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அங்கே குழந்தை குட்டியோடு வாழ்கிறான். நானும் என் பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கிறோம். இதானே உனக்கு பிரச்சனை? இதை போல பெரிய வாய்ப்பு ஒன்றும் கிடையாதுன்னு என்னைக்கு புரிஞ்சு கொள்ள போகிறேன். ஒரு பாஸ்டர் அம்மா கூப்பிட்றாங்க, ஐயா என் புருஷன் 20 வருஷமாக என்னோட இல்லை, 2 வயசில் எனக்கு ஒரு மகா இருந்தா, 4 வயசில் பையன் இருந்தான், எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணினேங்க. அம்மா 3 மாதத்தில் உங்களுடைய கணவர் உன்னை தேடி வருவார் என்றேன். 30ஆவது நாளே வந்துட்டாரா, 40 நாளாக வந்துட்டாரு. பையெல்லாம் துணியெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு. வழியெல்லாம் வாய்ப்பு. இன்னைக்கு தலைப்பு என்ன? எல்லா சவால்களும் வாய்ப்புகள் தான். இந்த பற்றாக்குறையை நீக்கி அங்கே அந்த பிரச்சனையை வாய்ப்பாக்கி கொண்டதுனாலே என்ன நடந்தது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிப்போமா? The book of John's Gospel chapter 2 verse 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 2 blessing பாருங்களேன். பற்றாக்குறையை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டதுனால முதலாவது என்ன நடந்ததுன்னா, நம்முடைய தேவனே தேவன் என்று அங்கே ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். 2வது சீஷர்களுக்கு ஒரு ஃபெய்த் வந்தது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சீஷர்களுக்கு ஃபெய்த் வந்ததுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நம்ம சுற்றி நிறைய வாய்ப்புகளை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஒருத்தருக்கு வந்து பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கடன். ஒரு நிமிஷத்தில் 10 செகண்டில் அந்த சாட்சி சொல்லிடுறேன். 2 வீடு ஏலம் போகுது. நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், உட்காரல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பக்தி. வருஷத்தில் 40 நாள் உபவாசம். அதை பெருமையாக பேசுகிறாங்க. ஐயா 12 வருஷமாக உபவாசம் பண்ணுறையா, 12 வருஷமாக என்னத்தம்மா அறுவடை செய்தா? என் வீடு ஏலம் போகுது, என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, மூத்த மருமகனை காணும். அதுதாங்க அறுவடை. ஏன் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை? உங்கள் சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்குறீங்க. ஐயா நீங்கள் எவ்வளவுதான் தலைகளை நின்னாலும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஒன்றே ஒன்று தான் தேவனை பிரியப்படுத்தும். அது என்ன தெரியுமா? விசுவாசம் மாத்திரம்தான் பிரியப்படுத்தும். நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? ரோமர் 5:1 விசுவாசியுங்கள், ரோமர் 8:30 விசுவாசியுங்கள், எபிரேயர் 10:10 விசுவாசியுங்கள், எபிரேயர் 10:14 விசுவாசியுங்க. அது எதை சொல்லுது? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு சொல்லுகிறதுங்க. நீங்கள் இந்த வசனங்களை விசுவாசித்து விடுவீர்கள் என்றால் நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதி இருக்கிறதை அதை நீங்கள் நம்புவீர்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக வாழுவீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் 40 நாள் உபவாசம் பண்ணி பரிசுத்தமாக தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பேன். எத்தனை ஃபோனுங்க? ஐயா நான் 40 வருஷம் விசுவாசி. சரிப்பா சொல்லுப்பா, நடுத்தருவில் நிற்கிறேன். ஐயா நான் 35 வருஷம் விசுவாசி. சொல்லுப்பா, நான் நடுத்தருவில் நிற்கிறேன். நான் 20 வருஷம் விசுவாசி. என்னம்மா ஆச்சு? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதனாலே தேவனுடைய நாமம் நித்தமும் தூஷிக்கப்படவில்லையா? யோசிங்க. சுயநீதியை போதிக்காதீங்க அருமையானவர்களே. ஆண்டவருடைய அன்பை போதியுங்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை போதியுங்கள், ஆண்டவருடைய அரவணைப்பை பேசுங்கள், ஆண்டவருடைய கிருபையை பேசுங்கள், புதிய உடன்படிக்கையை பேசுங்கள். அந்த சேலஞ்சை பயன்படுத்திக்கிட்டார். அதான் இன்னைக்கு பாடம். எது பாடம்? நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களும் உங்களுக்கு வாய்ப்புகள். எதற்கு? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. எதற்கு? தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதற்கு உங்களை சுற்றியுள்ளவர்கள் விசுவாசத்திலே நடத்துவதற்கு இவைகள் தான் பெரிய வாய்ப்பு. ஆமென். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்? சந்தித்த அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைத்தார்கள். செத்தவங்களை எழுப்பினாங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்குனாங்க, பற்றாக்குறையை போக்கினார்கள். ஹல்லேலூயா.
ஓ வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஆமேன் 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 ஆமேன். அடுத்தல பாருங்களேன், 25,000 பேர் பட்டினியா இருக்கிறாங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணா எப்படிங்க இருக்கும் காட்டுக்குள்ள? அதுவும் புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேருங்க. அப்போ பெரியவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள்லாம் 25,000 பேர் சாப்பிட்டாங்க. பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சானே உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சீஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எப்பா ஜீசஸ் ரொம்ப டைம் ஆயிட்டு, இவங்கெல்லாம் பசியில் இருக்கிறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறார். இயேசு என்ன சொல்ற, இதுதான்டா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட்டா எனக்கு சான்ஸே கிடைக்காது. ஆண்டவரை என்ன செய்ய போகிறீரு? ஒரு வார்த்தை சொல்லி இயேசு நாமத்துல பசியை மறைந்து போ அப்படி சொன்னாலும் பசி மறைஞ்சிடும். ஆனால் வெளிப்படையாக அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுகிறார். உங்களிடத்துல என்ன இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா 5 அப்போ 2 மீன் இருக்கு. அதாவது ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம் தான் இருக்கு. அதை 25,000 மடங்காக பெருக்கணுங்க. அவர் 25,000 மடங்காக பெருக்கவில்லை, 30,000 மடங்காக பெருக்கினார். ஏன்? மீதியான துணிக்கை 12 கூட வந்ததுங்க. அவர் தானே உன்னை பார்த்து சொன்னார், நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய்வாய் என்று சொல்லி. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அருமையானவர்களே? உங்க கையில என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சூப்பர் நேச்சுரல் பவரை நான் டவுன்லோட் பண்ணி தரேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் அந்த வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர். கர்ச்சீஃப் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, கையில் வைத்துக் கொள்ளுங்க, பேனா இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள், பேர்ட்ஸ் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வல்லமை இருக்குங்க. நேற்று ஜூம் மீட்டிங்கில் பாருங்களேன், தரித்திரம் நீங்குவதற்காக பவர் ரிலீஸ் பண்ணேன். கண்ணன் என்று ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர்ட்ஸை கேமராவில் காண்பித்தார். அதில் கை வச்சேன். இயேசு நாமத்தினால இவருடைய பர்ஸு ஒரு நாள் எம்டி ஆகாது, சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளை ஆகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து வர்றேன். இங்கே யாரெல்லாம் வியாதியாக இருக்கீங்கன்னு கேட்டால், கண்ணன் தாராபுரத்துலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து சேர்ந்திருக்கார். நான் சென்னையிலேருந்து ஜூம் மீட்டிங் நடத்துகிறேன். ஒரு 10 தேசங்கள்லேருந்து ஜனங்கள் இணைந்திருந்தார்கள். ஒரு 50 பேர் பாருங்களேன். கண்ணன். அப்புறம் யாராவது வியாதியாக இருக்கீங்கன்னா கண்ணன் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இந்த கழுத்தில் ஒரே வலி ஐயா, நரம்பெல்லாம் இழுக்குது. நான் ஏற்கனவே ஐஸ்வர்ய அற்புதத்தை பேர்ட்ஸில் இறக்கிட்டேன். நான் சொல்கிறேன், பிரதர் அந்த பேர்ட்ஸை உங்கள் கழுத்தில் 3 நேரம் வைங்க. 3 நேரம் வச்சாருங்க. வச்சுட்டு எடுத்துட்டாரு. நடந்து பாருங்க, குனிஞ்சு பாருங்க, நிமிந்து பாருங்க, தலையை அசைச்சு, எல்லா வியாதியும் போயிட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று நிஜமாக தாங்க சொன்னார். ப்ராக்டிக்கலாக தான் சொன்னாருங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் சொல்லுங்கங்க, அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள், எல்லாவற்றையும் வாய்ப்பாக்கி கொள்ளுவீர்கள். நீங்கள் சந்திக்கிற அத்தனை சவால்களும் உங்களுக்கு வாய்ப்புகளாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொண்டதை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதுன்னு அதானங்க அர்த்தம். ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு வாய்ப்பு தானே. அப்போ அவர் ஏற்படுத்தின வாய்ப்புகளை அல்லது அவர் வாய்ப்பாக பயன்படுத்தினார், அதை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. பிரச்சனை எல்லாமே வாய்ப்பு தான். ஹல்லேலூயா. ஓஹோ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஆமென். அடுத்ததாக பாருங்களேன், குஷ்டரோகியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டார். பழைய ஏற்பாட்டில் சிலுவைக்கு முன்பதாக குஷ்டரோகம் ஒரு சாபம். குஷ்டரோகியை ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது, ஒருத்தரும் தொடக்கூடாது. ஆனா இவர் என்ன செய்வாரு? வேணுக்குனே போய் தொடுவார். வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா? அருமையானவர்களே, சில ஊழியர்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் ஒரு சிறு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பின்பற்றி அநேகர் வரப்போகிறாங்க. ஏனென்றால் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் வாய்ப்புகளாக மாற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். இதற்கு பிரதிபலனாக தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், ஆமென்.
ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டேடி. ஆமென். அடுத்து பாருங்களேன், சிக்கல் வருது, அதையும் வாய்ப்பாக்கி கொள்ளுகிறாருங்க. சீசர்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஐயரே, நாங்கள் மாண்டு போவதை குறித்து உனக்கு அக்கறை இல்லையா? நல்லா தூங்கிட்டுலாம் இருக்கீங்கிறாரு. அட பாவிகளா, நல்ல வேலை நான் தூங்கியிருந்தேன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேலை எழுப்புனீங்கடா. ஆனா நீங்க வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் சொன்னது போல நீங்க சொன்னா என்ன நடந்திருக்கும்? நீங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பீர்களே. அப்படி சொல்லி தான் அவங்க மேல கோவப்பட்டாருங்க. அதே நான் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்லி சீஷர்களை திட்டினார் தெரியுமா? மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்பா சான்ஸை மிஸ் பண்ணீங்க? அந்த சான்ஸை எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவர் என்ன செய்தார்? அங்கே 39வது வசனத்திலே, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவ்வளவுதாங்க, சிம்பிள். பயங்கரமான புயலை நிறுத்தி இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உண்டாக்கி கொண்டார் பாருங்க. இந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துட்டேன் என்று எங்கே லூக்கா 19:10 சொல்லலையா? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டேங்கிறார். எதற்காக? எல்லா சவால்களையும் நீங்கள் வாய்ப்பாக்கி கொள்ளும்படியாக, இயேசுவை போல வாய்ப்பாக்கி கொள்ளும்படியாக தேவன் இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவர்களே, ஆமென். அடுத்தது பாருங்க, செத்த வீட்டுக்கு போறாரு, அதையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்கிட்டார். ரைட்? உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஹல்லேலூயா. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் படிங்க. உங்களுக்கு தெரிந்த கதை தானே, அதனால் நான் உள்ளே போகலை. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஜனங்களை தேவனண்டை திருப்புவதற்கு நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேசங்களை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தேசம் தேசமாக போய் இந்த செய்தியை கேட்கிற பலர் தேசம் தேசமாக போய் செத்த சரீரங்களை உயிரோடு எழுப்பி தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமென். சிம்பிள் தானங்க. கஷ்டப்பட்ட நான் சொல்லவே மாட்டேங்க. லாசருடைய கல்லறை சுற்றி, எப்பா ஏற்கனவே 4 நாள் ஆயிற்று, இன்னொரு 3 நாள் உபவாசப்பட்டா போதும், உயிரோட வந்துடுவார் என்று சொன்னால் நான் இதை பிரசங்கிக்கவே மாட்டேன். அவருடைய வழிகள் எளிதானவைகள். லாசருவே வெளியே வா, 3 செகண்டு, பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆப்பர்ச்சுனிட்டியை அட்டைன் பண்ணியாச்சு. இது நிமித்தமாக அங்கே இருந்தவர்கள் அநேகர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ள உனக்கு ஒரு வழிகாட்டி அல்லவா அவர். அவரை பின்பற்றும்படியாக அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, ஃபாலோ மீ என்று சொன்னாரே, என் வழிகள் மெதுவானவைகள் என்று சொன்னாரே, என்னுடைய பிரின்சிபல் எல்லாம் எஃபர்ட்லெஸ் என்று சொன்னாரே. லாசருவே வெளியே வா, தபித்தாலே எழுந்திரு. எவ்வளவு சிம்பிள்ங்க ஐயா. பிரச்சனைகளை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்துவது எளிதிலும் எளிது. ஆகையினால்தான் நான் கத்தி கத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. ஓ பாருங்க, அவர் ஒரு சடலத்தையும் விடலைங்க. எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போறாரு. வழியில நாயனூர் என்று ஒரு ஊர் இப்பொழுது இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. பிரச்சனையை தேடி போனார். எங்க போனாரு? நாயனூர்ல ஒரே மகன் வாலிபன், அவ தாயார் விதவை. விதவையின் மகனை உயிரோடு எழுப்ப யாரும் சொல்லலை. லாசரு வீட்லையாவது சொன்னாங்க, ஐயா என் தம்பி செத்து போனாங்க. எங்க யாருமே சொல்லலை. சடலத்தை கண்ட உடனே ஓடி போறாருங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் எல்லா சவால்களையும் தேவன் தான் வச்சிருக்கிறார். எதுக்கு? நீ அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி 21வது நூற்றாண்டிலே இயேசுவை போல செயல்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென்.
ஆகையினால்தான் அவர் ஒன்றை சொன்னாருங்க, நீங்கள் எல்லாம் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். எனவே இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன், அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, சிலுவையையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். ஆமா, ரைட் ஆர் நாட்? அருமையானவர்களே, சிலுவையை உலகம் மிகப்பெரிய தோல்வி என்று பார்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். ஆமென். ஆனால் தான் தன்னையே ஒப்பு கொடுத்தார். என்னலாங்க அது வாய்ப்பு? ஐயா, சிலுவையில தான் நீங்க பிறந்தீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீங்களும் நானும் சிலுவையில தானே பிறந்தோம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! அவர் சிலுவைக்கு போகவில்லை என்றால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லையே. அந்த மீட்பை சுதந்தரித்தது சிலுவையில் அல்லவா? ஆனால்தான் எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதுகிறார், சிலுவையிலே சந்தோஷமா இருந்தார். ஏன்? உன்னையும் என்னையும் அங்கேயே பார்த்துட்டார். அல்லேலூயா. ஓ, எல்லாமே அவர் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. இவங்க நினைச்சாங்க, யாரு? பிரதான ஆசிரியர்கள், பிலாத்து எல்லாம் நினைச்சாங்க நாம அவரை சிலுவையில் அறையிறோன்னு. தேவன் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். ரியலி பிலவட், எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவருடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். சோ மரணமும் ஒரு வாய்ப்பு தான், உயிர்த்தெழுதலும் ஒரு வாய்ப்பு தான். எதற்கு? கல்லறை என்னை கட்டி போட முடியாது என்பதை நிரூபிக்க. ஆமென். எத்தனை போர் சேவகர் நிறந்தாலும் என்னுடைய சரீரத்தை அவர்களாலே பிடித்து வைக்க முடியாது என்பதை நிரூபிக்க அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய நாள். ஆமென். ஆமா, உங்களை வெளிப்படுத்த எல்லா சவால்களையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தகப்பனாகிய தேவனை வெளிப்படுத்த எல்லா சவால்களையும் வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்காக தான் தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய செய்திகளுக்கு காமனா ஒரு ஸ்லோகன் கொடுத்திருக்கிறோம், வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம். வையகத்தை வாழ வைப்பது ஒரு பெரிய வாய்ப்புங்க, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனை, எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க இல்ல? நேற்று ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, எங்க பெங்களூர்ல இருந்து, ஐயா உங்க செய்தியை டெய்லி 10 செய்தி கேட்கிறேன் ஐயா. ஏனம்மா அப்படி? ஐயா எனக்கு 40 லட்சம் ரூபா கடன், என் புருஷனுக்கு தெரியாம கடன் வாங்கிட்டேன், டெய்லி 10 செய்தி கேட்கிறேன், இந்த மாசம் வட்டி கொடுக்க பணம் இல்லை, சொல்லுமா என்ன நடந்தது? நான் வேலை பார்த்த கம்பெனியில் 1.25 லட்சம் ரூபா இன்சென்டிவா கொடுத்துட்டாங்க, வட்டியை கொடுத்துட்டேன். நான் சொல்லியிருக்கிறேன் 90 நாள்ல உனக்கு ஒரு பைசா கடன் இருக்காது சொல்லி இருக்கிறேங்க. அப்படித்தான் நடக்குங்க. ஏனென்றால் அப்படித்தான் நடந்திருக்கிறது. இது ஒரு வாய்ப்பு இல்லையா? உங்ககிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஐயா எனக்கு இவ்வளவு கடன் ஆயிட்டுன்னு உங்ககிட்ட யாரும் ஃபோன் பண்ணா நீங்களும் கூட சேர்ந்து அழாதீங்க. ஐயா இதை போல வேற வாய்ப்பு இல்லை என்கிற நிஜத்தை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கள். டெய்லி பிலவட், பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க, அதுதான் வாய்ப்புங்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுது? இதை குறித்து இன்னும் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசத்தக்கதாக அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, இந்த அறியாமையில் இருக்கிற இவருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் இப்பொழுதே கீழே விழுவதாக. எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலனை போல இவர்கள் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் வாய்ப்புகளாக மாற்றி உம்முடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள்.
தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.